அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பான புஷ்கலா சங்கரன். இன்றைக்கு 2வது புராண கதையுடன் சந்திக்கிறது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சனி பகவான் என்றால் பலருக்கு பயம், சிவன் என்றால் கருணை. ஆனால் இந்த இருவரும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மிகப்பெரிய ரகசியம் உண்டு. அதை தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நாம் பலர் நம் வாழ்க்கையில் ஒரு கேள்வி கேட்கிறோம், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை, நான் என்ன தவறு செய்தேன் என்று. ஆனால் உண்மை என்ன உங்களுக்கு தெரியுமா? சோதனை என்பது தண்டனை அல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு, ஒரு உயர்வதற்கான தயாரிப்பு. ஏன் இப்படிலாம் எனக்கு நடக்கணும்? புராணத்தில் ஒரு ஆழமான கதை உள்ளது. ஒரு ஏழை மனிதன், அவனுக்கு பணம் இல்லை, ஆதரவு இல்லை. ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு பெரிய செல்வம் இருந்தது. அது தாழ்மை. அவன் தினமும் அதிகாலை எழுந்து தன் வீட்டை சுத்தம் செய்தான், வீதியையும் சுத்தம் செய்தான், மற்றவர்கள் வெறுக்கும் வேலைகளையும் மனதார செய்தான். யாராவது உதவி கேட்டால் அவனிடம் பணம் இல்லாவிட்டாலும் அவன் நேரத்தை கொடுத்தான், அவன் உழைப்பை கொடுத்தான், அவன் இதயத்தை கொடுத்தான். ஆனால் உலகம் அவனை புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் அவனை பார்த்து சிரித்தார்கள், அவனை இழிவாக பார்த்தார்கள், அவன் வாழ்க்கையை கேலி செய்தார்கள். ஆனால் அவன் சிரித்து கொண்டே இருந்தான். அவன் தனது கர்மாவையும் கடவுளையுமே மட்டுமே நம்பினான். இந்த தாழ்மையை பார்த்த சனி பகவான் அவனை சோதிக்க முடிவு செய்தார். ஒரு நாள் அவன் வேலை இழந்தான். அடுத்த நாள் கடன் அதிகரித்தது. 3ஆம் நாள் நண்பர்கள் கூட விலகினர். வாழ்க்கை முழுவதும் இருட்டாகி விட்டது போல அவன் தனியாகி விட்டான். இதுதான் உண்மையான நேரம், மனிதன் உடைய நேரம், அல்லது மனிதன் உயர்வதற்கான நேரம். ஆனால் அவன் உடையவில்லை, அவன் கோபப்படவில்லை, அவன் யாரையும் குறை சொல்லவில்லை. அவன் இன்னும் தாழ்மையாக இருந்தான், இன்னும் உதவி செய்தான், இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை. சோதனை வந்தபோது உடைந்தவன் சாதாரண மனிதன், சோதனையே வந்தபோது நின்றவன் உண்மையான பக்தன். அவனின் இதயத்தை பார்த்த சிவன், அவனின் கர்மத்தை பார்த்த சனி பகவான் இருவரும் ஒன்றாக முடிவு செய்தார்கள், இவனுக்கு அருள் கொடுக்க வேண்டிய நேரம் இது என்று. அதற்கு பிறகு மெதுவாக மாற்றம் ஆரம்பித்தது. கடன் குறைய ஆரம்பித்தது. புதிய வாய்ப்புகள் அவனுக்கு கிடைச்சது. ஒரு நாள் நல்ல வேலை கிடைத்தது, மற்றொரு நாள் மனதில் அமைதி வந்தது. வாழ்க்கை மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. அவன் சிரிப்பது இப்போது வலிமையானது. இது ஒரு கதை அல்ல, இது வாழ்க்கையின் ஒரு விதி. சனி பகவான் சோதிப்பார், ஆனால் அந்த சோதனை உங்கள் உள்ளத்தை தூய்மையாக்கத்தான். சிவன் காத்திருப்பார், சரியான நேரத்தில் அருள் செய்வார். நாம் இந்த அருளை பெற என்ன செய்ய வேண்டும்? முதலில் தாழ்மை. எந்த நிலை வந்தாலும் மனதை உயர்த்தாதீர்கள். 2வது சுத்தம். உங்கள் வீட்டை மட்டுமல்ல, உங்கள் எண்ணங்களையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். 3வது உதவி. சிறிய உதவி கூட பெரிய அருளை தரும். 4வது பொறுமை. சோதனை வந்தால் அது முடியும் வரை நின்று கொள்ளுங்கள். 5வது நம்பிக்கை. என்ன நடந்தாலும் நல்லதற்காக தான் என்று நம்புங்கள். சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு எண்ணெய் வழிபாடு செய்யுங்கள். அது ஒரு வழிபாடு மட்டும் இல்லை, ஒரு நினைவூட்டல். இந்த செயல்களை தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட எதிர்பாராத மாற்றம் வரும். சனி பகவான் சோதிப்பார், சிவன் அருள் செய்வார். ஆனால் தாழ்மையுடன் இருப்பவர்களை இருவரும் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். சாதனை பெரியதல்ல, தாழ்மையே பெரிது. இந்த உண்மையை வாழ்வில் பின்பற்றுங்கள். அதிசயம் உங்கள் வாழ்க்கையை தேடி வரும். நீங்கள் யோசிப்பீங்கள், என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று. நினைவில் கொள்ளுங்கள், நலன் என்ற ஒரு அரசனும் சனி பகவானின் சோதனையை சந்தித்தான். இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அவன் ஒரு பெரிய மன்னன், ஆனால் ஒரு நேரத்தின் எல்லாவற்றையும் இழந்தான். அரசு போனது, செல்வம் போனது, மரியாதை கூட போனது. ஆனால் அவன் நம்பிக்கை போகவில்லை. அவன் பொறுமையுடன் இருந்தான், தாழ்மையுடன் இருந்தான். அந்த பொறுமையை பார்த்த சனி பகவான் அவனை மீண்டும் உயர்த்தினார். இது ஒரு கதை இல்லை, இது ஒரு உண்மை விதி.
மற்றொரு கதை என்னவென்றால் மார்க்கண்டேயன் கதை. அவனுக்கு 16 வயதில் ஆயுள் முடியும் என்ற விதி இருந்தது. ஆனால் அவன் பயப்படவில்லை. அவன் சிவனை பற்றி கொண்டான். அவன் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. யமனை கூட கிட்ட வர விடலை. அவன் ஆயுளை நீடித்தார். இதுதான் சிவனின் அருள். இப்போது உங்களுக்கு புரிகிறதா? சனி பகவான் சோதிப்பார் உங்கள் பலத்தை பார்க்க. சிவன் அருள் செய்வார் உங்கள் பக்தியை பார்த்து. நீங்கள் என்று சோதனையில் இருப்பீங்கள். அப்படியானால் இது உங்கள் முடிவு அல்ல, இது உங்கள் மாற்றத்தின் ஆரம்பம். நீங்கள் இப்போது அழுகிறீர்களா? நாளை நீங்கள் சிரிப்பீர்கள். நீங்கள் இப்போது இழந்தீங்களா? நாளை நீங்கள் அதைவிட பெரியதை பெறுவீர்கள். ஒரு விஷயம் மட்டும் மறக்காதீங்கள். தாழ்மை, உதவி, பொறுமை. இந்த 3ம் இருந்தால் சனி பகவான் கூட உங்களை உயர்த்துவார். சிவன் ஒருபோதும் தாமதிப்பார், ஆனால் தவறமாட்டார். அவரின் அருள் சரியான நேரத்தில் வரும். அதுவரை நம்பிக்கை விடாதீர்கள். சோதனைக்கு முன் நின்று கொள்ளுங்கள். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால், இந்த சோதனைதானா உங்கள் வாழ்க்கையை மாற்றியது என்று புரியும். அந்த நாளில் நீங்கள் சொல்வீர்கள், சனி பகவான் சோதித்தார், சிவன் அருள் செய்தார், ஆனால் நான் நம்பிக்கையை விடவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.